4 டம்ளர் இட்லி அரிசி அல்லது புழுங்கலரிசியை 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சு உப்பு சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் நிறவாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு வானலில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டு கடுகு வெடித்ததும் உளுத்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் போட்டு நல்லா செவந்த பிறகு பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சி பச்சை மிளகாயை சேர்த்து கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கின பிறகு ஒரு முடி தேங்காயை துருவி அதில் போட்டு அதையும் சேர்த்து வதக்கி உப்பு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலரி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கலர் மாதிரி இந்த மாதிரி வரும்போது அரைச்சி வச்சுருக்க புழுங்கலரிசி மாவை இதில் ஊற்றி நல்லா கலரி கொடுத்துருங்க. மாவு இப்படி கிளறும் போதே பாதி அளவு வெந்து கெட்டியாகிடும். இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவு ஆறின பிறகு உருண்டைகளாக பிடிச்சி இட்லி பானையில் வச்சு ஆவி வந்ததும் சிம் பண்ணி 20 நிமிஷம் வேக விட்டு எடுத்தால் உப்பு உருண்டை ரெடி ஆகிடும். வேக விட்டு எடுத்தாச்சு. உப்பு உருண்டை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே.